பாகம் 65. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினர். அப்பொழுதுதான் நித்தி ரவியை பார்த்தாள். அவனும் அவள் மீது பார்வையை வைத்திருப்பதை கண்டவள் வேறு புறம் திரும்பிக் கொண்டாள். லட்சுமி, சிவகாமி, செண்பகம், செல்வி மதிய உணவை தயார் செய்வதற்காக சமையலறை சென்று விட்டனர். மூர்த்தியும் சந்திரனும் பாரதியின் புது கம்பெனியை பார்ப்பதற்காக சதாசிவத்தையும் மருதுவையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டனர். மற்ற அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நித்தி, அக்கா, இவர்தான் ரவியா என்றாள். ரவியை கை காட்டி, நம்ம பேர் கூட தெரிஞ்சு வச்சிருக்கா என்று யோசித்தவன், என் பேரு உனக்கு எப்படி தெரியும் பாப்பா என்றான். என்னது, பாப்பாவா என அனைவரும் கொல்லென்று சிரிக்க, மேலும் அவளுக்கு எரிச்சலானது. நான் ஒன்னும் பாப்பா இல்ல, என் பேரு நித்யா, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். எங்க ரவிய திட்டி விடுவாளோ என்று பயந்து இடையில் புகுந்த ரம்யா, ரவி, இவ என்னோட சித்தி பொண்ணு, உன்கிட்ட சொல்லிருக்கேன், உனக்கு ஞாபகம் இல்லையா என்றாள். நிஜமா எனக்கு ஞாபகம் இல்ல அண்ணி. அப்ப நீ என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா என்று மறுபடியும் முகத்தை தூக்கிக் கொண்டாள் நித்யா. நான் சொல்லலனா எப்படி எல்லாரும் உன்கிட்ட பேசுறாங்க, லூசாடி என்று அவளை திட்டியவள், இவளும் என்னோட தங்கச்சிதான், ஒருவேளை நீ மறந்து இருப்ப என்று அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். உண்மையில் ரம்யா அவளை பற்றி தன் வீட்டில் பேசும் போதெல்லாம் அந்த இடத்தில் ரவி மிஸ் ஆகி இருந்தான். அதனாலோ என்னவோ அவனுக்கு அவளை தெரியாமலே போயிருந்தது. ஆனால் இப்பொழுது மனதில் ஒரு சந்தோஷம். அப்பாடா, அன்னைக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா, நம்மளை விட 3 வயசுதான் கம்மி, இருந்தாலும் இவளுக்கும் யாரையாவது பேசி இருக்காங்களான்னு கேட்டுக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டான். அனைவரும் வெகு நேரம் பேசி சிரித்து விளையாடிக் கொண்டு இருந்தனர். அங்கு வந்த செண்பகம் மதிய சாப்பாட்டுக்கு தோட்டத்தில் போய் இலையை எடுத்துட்டு வந்துரு என்று ஆதியை பார்த்து கூறினார். சரியத்த என்று கிளம்பியவன் திவ்யாவை பார்த்து கஞ்சாடை செய்தான். அவள் தனியாக போக முடியாது என்று கவியையும் இழுத்துக்கொண்டு, வாடி நம்மளும் போகலாம் என்றாள். உங்க போதைக்கு நான் ஊர்காயாடி என்று காதில் கிசு கிசுக்க, பிளீஸ் என்று திவ்யா கெஞ்ச அவளும் சென்றாள். இதை பார்த்த கார்த்தி, நானும் வரேன் என்று அவர்கள் பின்னாலேயே ஓடினான். பாரதியும், அதிகாலை எழுந்தது டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் என்று சென்று விட, ரம்யா, நித்யா, ரவி மூவரும் அமர்ந்து இருந்தனர். நித்யாதான் வள வளவென்று பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ரம்யா, ஏ சில்வண்டு, கொஞ்ச நேரம் வாய மூடுடி, இப்பதான் வந்த, பொறுமையா ஒன்னொன்னா கேளு என்றாள். அப்பொழுது நித்யாவின் போன் சினுங்க, அக்கா இரு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று சென்றாள். அப்பாடா என்று இருந்தது ரவிக்கு. அண்ணி, உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும், உண்மையிலேயே இவ உங்க தங்கச்சி தானா? ஆமா ரவி, இவ என் கூட பிறக்காட்டியும் இவளோ என்னோட தங்கச்சி தான். என்னோட சித்தப்பா அவ சின்ன வயசா இருக்கும் போது இறந்துட்டாரு. சித்திய மருது மாமா தான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சிருந்தாரு. அங்க இங்கன்னு மாறி மாறி வந்துகிட்டு இருப்பா. எல்லாருக்கும் ரொம்ப செல்லம். 5 வருஷத்துக்கு முன்னாடி சித்திக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அப்ப இருந்து அவ எங்களோடையே தங்கிட்டா. நல்லா படிப்பா, டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா
கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கம்மி ஆனதுனால எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் தான் கிடைச்சது. அதுவும் சென்னையில. அம்மாவுக்கு தான் அவளை அங்க அனுப்புறதுக்கு பயம். சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவன்னு பயந்தாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சோம். அண்ணி அண்ணி எல்லாம் ஓகே. அவளுக்கு ஏதாவது அத்தா பையன் மாமா பையன்னு யாரையாவது பேசி முடிச்சிட்டீங்களா என்றான் ரவி ஆர்வமாக. அவன் முகத்தை கண்ட ரம்யா சிரித்துக்கொண்டே, என்ன கொழுந்தனாரே, ரூட்டு வேற பக்கம் போற மாதிரி இருக்கு என்றாள். அவன் வெட்கப்படுவதை கண்டவள், ஐயோ ரவி, தயவு செஞ்சு வெக்கம் மட்டும் படாதடா, முடியல, அப்படியெல்லாம் யாரையும் பேசி வைக்கல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நாங்க தான் உலகமே. எங்களை மீறி எதையும் யோசிக்க கூட மாட்டா. நீ உன்னோட பிசினஸ்ல ஜெயிச்சுட்டு நல்லபடியா செட்டில் ஆகு. நானே உனக்காக அப்பா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசுறேன், ஓகேவா என்றாள். பாகம் 66. ரம்யா பேசியதை கேட்டு ரவி மிகவும் சந்தோஷம் அடைந்தான். அதன் பிறகு நித்யாவிடம் இயல்பாக பழக ஆரம்பித்தான். அவளும் மற்றவர்களிடம் பழகுவது போல அவனிடமும் சகஜமாக பேசினாள். அனைவரும் கேலி கிண்டல் என பேசி அன்றைய பொழுதும் இனிமையாக கழிந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு பேசிக்கொண்டு இருந்தனர். சிவகாமியும் சந்திரனும் வந்ததில் இருந்து கவிதாவை தங்களுடனே தங்கும்படி கேட்டுக்கொண்டனர். கவிதா இன்றும் அவர்களுடனே இருந்தாள். மருதுவும் செல்வியும் நாளை பொங்கல் இருப்பதால் வேலை இருக்கு, சீக்கிரமா கிளம்பணும் என்று ஆதியை அழைத்துக் கொண்டு கிளம்பினர். பின்பு செண்பகம், ரம்யா, நீயும் மாப்பிளையும் உங்களோட ரூம்ல போய் படுத்துக்கோங்கம்மா என்றார். அத்த, இது எந்த ஒரு நியாயம்? நீங்க எல்லாரும் ஒன்னா முற்றத்துல படுத்துட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நாங்க மட்டும் போய் ரூமுக்குள்ள அடையணுமா? அதெல்லாம் முடியாது, நாங்க இங்கதான் படுத்துப்போம். ரம்யா, நமக்கும் ஒரு பாயை எடுத்துட்டு வா என்றான் பாரதி. அவள் நினைத்ததையே தன் கணவன் கூறியதை கேட்டு மகிழ்ந்தாள் ரம்யா. அதுக்கில்ல மாப்பிள, உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குமா என்றுதான் என இழுத்தார் செண்பகம். அத்த, எல்லாரையும் போலதான் நானும், நான் மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, இங்க தூங்குறதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல என்று அவர்களும் அங்கேயே படுத்துக்கொண்டனர். அனைவரும் பேசிக்கொண்டு நேரம் போவதே தெரியவில்லை. சதாசிவம்தான் காலையில வெள்ளன்னு எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும்பா, எல்லாரும் தூங்குங்க என்றவுடன் அனைவரும் உறங்கினர். அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. செண்பகம்தான் முதலில் எழுந்து அனைவரையும் வேகப்படுத்தினார். மிட் நைட் 4 மணிக்கு எழுப்பிவிட்டு ஏன் பெரியம்மா இப்படி கொடுமைப்படுத்துற என்று நித்யா புலம்பினாள். வயசான நாங்களே கிளம்பிட்டோம், வயசு புள்ள லேட்டா எழுந்திருச்சதும் இல்லாம பாய் பேசிட்டா இருக்க, போடி என்று அவள் தலையில் ஒரு குட்டு வைத்தார் செண்பகம். சரிப்பா, நாங்க முன்னாடியே போய் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்க என்று பெரியவர்கள் அனைவரும் கிளம்பி விட்டனர். பாரதி, ரவி, கார்த்தி மூவரும் கிளம்பி காத்து கொண்டிருக்க திவ்யாவும் கவிதாவும் வந்தனர். தன்னவளை முதலில் புடவையில் பார்த்த கார்த்திக் அவளையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான். ரவி அவனை உலுக்கி சுயநினைவிற்கு கொண்டு வந்தான். இந்தா கார்த்தி, கர்ச்சீஃப் ஒரு பக்கமா வழியுது, தொடச்சுக்கோ என்றான். கவி, புடவையில செம்மையா இருக்குடி என்றான் அவள் கையை பிடித்து கொண்டே. இப்ப நீ என் கைய பிடிச்சு இருக்கிறத மட்டும் எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான்,
விடு என்றான். என்னை எதுக்கு எடுத்தாலும் உங்க அப்பான்னு பயமுறுத்துறியே. நான் தான் உனக்குன்னு முடிவாயிடுச்சுல, இன்னும் என்ன பயம்? நமக்கு சீனியர் ஆதி திவ்யா இருக்காங்க. அவங்கள பார்த்து எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ. ஆதி மாதிரி ஒழுக்கமான பையனா இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆதி அங்கு வந்தான். என்ன மாப்பிள, காலங்காத்தாலேயே கவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க என்றான் ஆதி. ஆமா மச்சான், அழகா இருக்கேன்னு சொன்ன, அதுக்கு கூட உன் தங்கச்சி திட்டுறாங்க என்றான் அப்பாவியாக. என் தங்கச்சி இல்ல, அவ எப்பவுமே அப்படிதான் கரெக்டா இருப்பா என்று அவன் கண்கள் திவ்யாவையே தேடின. அப்பொழுது சரியாக திவ்யாவும் வர, அதுவரை கவிதாவை தன் கையில் அணைத்து வைத்திருந்தவன் அவளை விட்டுவிட்டு நேராக திவ்யாவிடம் சென்றான் ஆதி. அத்த, உன்னோட ரூம்ல ஒரு பொருள் வச்சிருக்காங்களாம், எடுத்துட்டு வர சொன்னாங்க என்று அவள் பதில் பேசுவதற்கு முன் அவள் கையை இழுத்துக்கொண்டு ரூமுக்குள் சென்றான். என்னமோ உங்க அண்ணன் பெரிய ஒழுக்க சிலர்னு சொன்ன, இப்ப பாரு என்ன ஏதுன்னு கூட அந்த புள்ளைய பேச விடாம ரூமுக்கு இழுத்துட்டு போறான். அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று வேகமாக ரூமை நோக்கி சென்றான் கார்த்திக். அவன் கையை பிடித்து இழுத்த கவிதா, உனக்கு அறிவே இல்லையா? அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன? உண்மையிலேயே அண்ணன் ஏதாவது திங்ஸ் எடுக்கதான் போயிருப்பான். நீ போய் எட்டி பார்த்து அவங்க தப்பு பண்ற மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணாத, வா என்று இழுத்தாள். அதானே, உங்க அண்ணனு சொன்னா உனக்கு வந்துடுமே என்று ரவியிடம் போய் அமர்ந்து கொண்டான் கார்த்திக். திவ்யாவும் ஆதியும் வெளியில் வந்தவர்கள், டைமாச்சு, ரம்யாவும் நித்யாவையும் வர சொல்லுங்க, கிளம்பலாம் என்றான். அவன் வேலை முடிஞ்சதும் எவ்வளோ அவசரப்படுறான் பாரு. என்ன செஞ்சானோ அந்த புள்ள கண்ணும் எல்லாம் செவந்திருக்கு. நமக்கு தான் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. கையை தொட்டத்துக்கு அவங்க அப்பனை கூப்பிடுறா என்று ரவியின் காதில் கிசு கிசுத்தான். ஏன், அவன் என்ன பண்ணிருப்பான்னு உனக்கு தெரியாதா? ஏண்டா என்ன படுத்துறீங்க? அவன் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற என்னையும் உசுப்பேத்தி விடுறீங்க என்று அழுவது போல் முகத்தை வைத்துக் கொண்டு கூறினான். அப்பொழுதுதான் நித்யா பாவாடை தாவணியில் பட்டாம்பூச்சியாய் பறந்து வந்தாள். ஆதிமாமா, நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா என்றாள் பாவாடையை இரு கைகளால் விரித்து காட்டியபடி. அவளை பார்க்காமலே நல்லா இருக்கே நல்லா இருக்கே என்றான் திவ்யாவை பார்த்து கொண்டு. அதான் உனக்கு உன் ஆள் பக்கத்துல இருந்தா நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோமே, போ என்று நேராக பாரதியிடம் சென்றாள். மாமா, இந்த டிரெஸ்ல நல்லா இருக்கேனா என்றாள். உனக்கு என்ன அழகா கியூட்டா அப்படி டால் மாதிரி இருக்க. உன்னை தூக்கி கையில வச்சுக்கிட்டா யாரும் உன்னை பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ பொம்மைய தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகா இருக்க என்று சிரித்தான். உடனே ரவி பாரதியின் காதில், டே தம்பி, வைஃப ரொம்ப வர்ணிக்காத என்றான். என்ன என்று அதிர்ச்சியாய் திரும்பி அவனை பார்த்த பாரதி, இது எப்ப இருந்து? பாகம் 67. டேய் தம்பி, வைஃப ரொம்ப வர்ணிக்காத என்று பாரதியிடம் கூறினான் ரவி. என்ன என்று அதிர்ச்சியாய் திரும்பி அவனை பார்த்த பாரதி, இது எப்ப இருந்து? நேத்தே முடிவு பண்ணியாச்சு. யார் முடிவு பண்ணாங்க? அண்ணியும் நானும் தான். உங்க அண்ணியே முடிவு பண்ணிட்டாளா? ஓகே ஓகே, நீ நடத்து என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். என்ன
ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் நித்யா. ஒன்னும் இல்ல ரவி, ஏதோ உன்கிட்ட சொல்லணுமா என்று அவனை கோர்த்து விட்டான் பாரதி. என்ன சொல்லணும் சின்ன மாமா என்றாள். மாமா வா என்று அதிர்ச்சியாக. ஆமா, என்னோட மாமாக்கு தம்பினா எனக்கு சின்ன மாமா தானே என்றாள். உடனே அவன் தலையை மேலிய தூக்கி கைகள் ரெண்டையும் விரித்தவாறு தான் பறப்பது போல சைகை செய்ய அவளுக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆச்சு திடீர்னு உங்க தம்பி இப்படி ஆயிட்டாரு என்றாள் புரியாமல். எல்லாம் காதல் படுத்துற பாடு. நான் கூட இப்படிதான் கொஞ்ச நாளா என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு தெரியாம சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தேன் என்றான் பாரதி. ஆமாமா சரிதான் என்று அவனுக்கு ஒத்து ஊதினான் கார்த்தி. ஆனால் நித்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்னமோ பண்ணுங்க, நான் போய் திவ்யாவை கூட்டிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பெரியமா என்னதான் திட்டுவாங்க என்று வேகமாக சென்றாள். அனைவரும் கிளம்புவதற்கு தயாராக இருக்க ரம்யா அப்பொழுதுதான் வந்தாள். மெரூன் கலர் பட்டுப்புடவை, தலை நிறைய மல்லிகைப்பூ, அதற்கு ஏற்றாற் போல நகைகள் அவளின் அழகை மேலும் அழகூட்டியது. தேவதை என்று ஒற்றை வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. தன் மனைவியை இமைக்காமல் ரசித்தான் பாரதி. நீராக அவளிடம் சென்றவன் தன்னையும் அறியாமல் அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். அங்கு நின்று இருந்த அனைவரும் ஓஹோ என கத்தினர். அப்பொழுதுதான் சுய நினைவுக்கு வந்தான். இங்க நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மாமா என்று கார்த்திக் கையை கட்டி குனிந்து கொண்டு பவ்யமாய் சொல்ல, இது என்னடா கொடுமையா இருக்கு, என் பொண்டாட்டிக்கு தானடா முத்தம் கொடுத்த, அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் வேணாமா, வயசு பிள்ளைங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பாவம் இல்லையா ப்ரோ என்றான் ஆதி பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. அவன் காலை மிதித்த திவ்யா கிளம்புங்க லேட் ஆகுது என்று அனைவரையும் இழுத்துக்கொண்டு வெளியேறினாள். ஏமாமா எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணீங்க, இன்னைக்கு ஃபுல்லா இவளுங்க இதை வச்சு என்ன ஓட்டுவாளுங்க என்று சினுங்கினாள். இப்படியெல்லாம் சினுங்காதடி, கோயிலுக்கு போறோம், அதனால என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, அமைதியாவா என்று அவளின் கையை பிடித்துக் கொண்டு சென்றார். அனைவரும் கோவிலுக்கு செல்ல அவர்களும் பொங்கல் வைத்துவிட்டு பூசைக்கு ரெடியாக இருந்தனர். சாமி தரிசனம் முடித்துவிட்டு அனைவருக்கும் இலையில் பொங்கல் வைத்து கொடுத்தார் செல்வி. அத்த, இன்னைக்கு காலையில டிஃபன் இதுதானா, இல்ல வேற எதுவும் சாப்பிட கொடுப்பீங்களா என்றான் கார்த்திக் பாவமாக. ஆமா, இன்னைக்கு காலையில இது மட்டும்தான், வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு, எப்படியும் மதியம் ஆயிரும், அதனால எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க என்றார். ஐயோ, அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க என்று ரவியும் வேகமாக இலையை நீட்டினார். அனைவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். வீட்டிற்கு வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வேலை செய்ய மதிய நேரம் ஆனது. உணவு அருந்திவிட்டு அதிகாலையில் எழுந்த களைப்பினால் அனைவரும் உறங்கிவிட்டனர். கவிதா, திவ்யா, நித்யா மூவரும் எழுந்து அனைவருக்கும் டீ போட்டு சுட சுட பஜ்ஜியும் செய்து கொண்டு வந்தனர். அனைவரையும் எழுப்பி கொடுத்தவுடன் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. யார் பண்ணது என்றான் ரவி. முதல் ஆளாக முந்திக் கொண்டு, நான் தான், எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்க என்றாள் நித்யா. ஒரு வாய் வைக்க சென்றவன், சாப்பிடலாமா, சாப்பிட்டு இங்கிருந்து எங்க ஊருக்கு நல்லபடியா போய் சேர்ந்துருவோமா என்றான் கிண்டலாக. நான் ஹெல்ப் மட்டும்தான் பண்ண, கவிதாவும் திவ்யாவும் தான் செஞ்சாங்க,
அவங்க நல்லா சமைப்பாங்க என்றாள் மூஞ்சியை தூக்கி கொண்டு. சரி சரி, அழுவாத பாப்பா, நாங்க சாப்பிடுறோம் என்றாள். நான் தான் அன்னைக்கே சொன்னல, நான் ஒன்னும் பாப்பா இல்லன்னு, என்ன அப்படி கூப்பிடாதீங்க சின்ன மாமா. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாலே ஒரு குட்டி பாப்பாவை பாக்குற மாதிரி தான் இருக்கு என்றான். தலையை சிலுப்பி வாயை சுளித்து விட்டு சென்ற அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் ரவி. இன்றைய பொழுதும் இனியதாகவே கழிந்தது. நாளை மருதுவின் வீட்டில் விருந்து இருப்பதாக கூறி அனைவரையும் காலையிலேயே அங்கு வரும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். அதிகாலையில் எழுந்து அவர்கள் அனைவரும் மருதுவின் வீட்டிற்கு சென்றனர். அசைவத்தில் அனைத்தும் சமைத்து ஒரு விருந்தே வைத்து விட்டார் மருது. பாகம் 68. அதிகாலையில் எழுந்து அவர்கள் அனைவரும் மருதுவின் வீட்டிற்கு சென்றனர். அசைவத்தில் அனைத்தும் சமைத்து ஒரு விருந்தே வைத்து விட்டார் மருது. என்னதான் இருந்தாலும் மாமனார் வீட்டுல சாப்பிடுறது ஒரு சுகந்தானே என்றபடி ஒரு முட்டையை எடுத்து கடித்தான் கார்த்திக். என்ன மாப்ள, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு என்றார் மருது. ஒண்ணும் இல்ல மாமா, முட்டை இந்த சைஸ்ல இருக்கிறதுனால இந்த பேர் வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்த என்றான். அவனது செய்கையை கண்ட அனைவருக்கும் சிரிப்பு வந்தது. பாருங்க, உங்க பையன் இப்பவே மாமனாருக்கு எப்படி அடங்கி போகிறான்னு என்று லட்சுமி மூர்த்தியிடம் கூறினார். யாருக்காவது ஒருத்தருக்காகவாவது பயப்படுறானே, இருந்துட்டு போட்டோம் விடு என்று அவரும் சிரித்தார். அதற்கு அடுத்த நாள் பாரதியின் புது கம்பெனியின் திறப்பு விழாவை வைத்து இருந்தனர். அனைவரும் அங்கு இருக்கும் போதே அதை ஆரம்பித்து விடலாம் என்று எண்ணி இந்த முடிவை எடுத்தான் பாரதி. அப்பா, இந்த ரிப்பனை கட் பண்ணி கம்பெனிய ஓபன் பண்ணி வைங்க என்று மருதுவிடம் கத்திரிக்கோளை நீட்டினான் பாரதி. என்ன தம்பி, அப்பா மாமா எல்லாரும் இருக்காங்க, என்கிட்ட போய் என்றார் சிறு கலக்கத்துடன். அதனால என்னப்பா, இன்னைக்கு இந்த பிரான்ச் ஓபன் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் நீங்களும் மாமாவும் தான். நீங்களும் எனக்கு அப்பா மாதிரி தானே. இந்த கம்பெனி நல்லா வளரணும்னு ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு வைங்க என்றான். சந்திரனும் அதை ஆமோதித்தவராய் தலையை ஆட்ட நெகிழ்ச்சியுடன் கடவுளை வேண்டிக் கொண்டு இனிதே ஆரம்பித்து வைத்தார். ஜீவாவும் அவன் அக்கா குடும்பத்துடன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்துவிட்டு தாம் அடிக்கடி வருவதாக கூறி சென்று விட்டான் பாரதி. 4 நாட்கள் போனதே தெரியவில்லை. அனைவரும் ஒருவரை ஒருவர் வம்பு இழுத்து கொண்டும் கேலி பேசி சிரித்து கொண்டும் விளையாடிக் கொண்டிருந்ததால் நாட்கள் சென்றதே தெரியவில்லை. தங்கள் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் கண்களால் பேசி சிரித்துக் கொள்வதையும் கண்ட பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகள் வரம்பு மீற மாட்டார்கள் என்று எண்ணியதால் அவர்களின் போக்குக்கு விட்டுவிட்டனர். நித்யாவை கண்ட சிவகாமிக்கு தன் மனதிற்குள் ஒரு எண்ணம் எழதான் செய்தது. ஆனால் இப்பொழுது வேண்டாம், பின்பு ஒரு நாள் நேரம் காலம் வரும்பொழுது பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். அம்மா, இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பிடலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு டிராவல் பண்ண கஷ்டமா இருக்கும், அதனால இன்னைக்கே கிளம்பிடலாம் என்றான் பாரதி. ஆமாம்பா, நாங்க வந்தும் 10 நாள் ஆச்சு, நீயும் வந்து 4 நாள் ஆகுது. ஆபீஸ் ஒர்க் நிறைய பெண்டிங் இருக்கும், கிளம்பலாம் என்றார் சந்திரன். சம்பந்தி, நீங்க வந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இனிமே அடிக்கடி நீங்க வரணும் என்றார் சதாசிவம் உரிமையாக. கண்டிப்பா சம்பந்தி, எனக்கும்
கவலைங்களை எல்லாம் மறந்து கூட்டு குடும்பமா இந்த 10 நாள் இருந்தது எல்லா சுகத்தையும் மறக்கடிச்சு இருந்துச்சு. வீட்லயும் வேலையிலயும் 1000 டென்ஷன் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விசேஷங்களால எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிறது கூட மனசுக்கு நிம்மதியா தான் இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இனிமே வருவோம். அடிக்கடி இல்லாட்டியும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வரும் என்றார். ரம்யாவிற்குத்தான் 4 நாட்கள் தன் குடும்பத்துடன் இருந்துவிட்டு செல்வது மிகவும் வருத்தமாக இருந்தது. நித்யா அழுதே விட்டாள். ஏ லூசு, இன்னும் நீ மாறலையா? ஹாஸ்டல் சேர்ந்த புதுசுலதான் ஊருக்கு வந்துட்டு போன அழுவ, இன்னும் அப்படியே இருக்கிற என்றாள் ரம்யா. இல்ல ரம்யா, இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற கவலையே தெரியாது. ஹாஸ்டல் போயிட்டு தனியா இருக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? அதான் தினமும் 1/2 மணி நேரமாவது போன்ல கதை அடிக்கிறோமே, அப்புறம் என்ன, எதையும் நினைச்சு கவலைப்படாத என்று அவளை ஆறுதல் படுத்தினாள். அது மட்டும் இல்ல, இந்த தடவை உங்களோட ஃபேமிலியும் வந்து இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களையெல்லாம் பிரியறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று குழந்தையாய் கூறியவளை கட்டி அணைத்துக் கொண்டாள் ரம்யா. இதை கேட்டுக்கொண்டிருந்த ரவி, கவலைப்படாத, சீக்கிரமே நீயும் உங்க ரம்யா அக்கா கூட எங்க வீட்லயே இருக்கிற மாதிரி பண்ற என்றான் குறும்பாக. அவன் பேசுவதின் அர்த்தம் கூட புரியாத அப்பாவியாய், ஹை ஜாலி ஜாலி என்று சிரித்தவளின் சிரிப்பில் துளைந்துதான் போனான் ரவி. நேரம் ஆக அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு தங்கள் வீடு நோக்கி பயணித்தனர் பாரதியின் குடும்பம். பாகம் 69. அனைவரும் வீடு வந்து சேர்வதற்கு இரவு ஆகிவிட்டது. வரும் வழியிலேயே சாப்பிட்டு விட்டு வந்ததால் அனைவரும் பயணம் செய்த களைப்பில் உறங்க சென்று விட்டனர். தங்கள் அறைக்கு வந்தவுடன் ரம்யா பாரதியின் பின்பக்கமாக வந்து அவனை கட்டி அணைத்தாள். ஒரு நிமிடம் அதிர்ந்த பாரதி சிரித்துக்கொண்டே தன் மனைவியின் கையை பிடித்து தனக்கு முன்னால் இழுத்தான். மேடம், என்ன இன்னைக்கு செம மூட்ல இருக்கீங்க போல என்று கண்ணடித்தான். கட்டி பிடிச்சாலே அதுக்கு தானா? மாமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இப்படி ஒரு புருஷனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னு ஒவ்வொரு நாளும் பூரிச்சு போய் இருக்கேன். அப்படி என்ன நான் செஞ்சிட்டேன்னு இவ்ளோ பாராட்டு மழை பொழியிற? ஏன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு கோயில்ல நடந்த விஷயத்த நானும் பார்த்தேன். என்னைக்கு? நாம எல்லாரும் கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு போனுமே, அப்பதான். ஓ, அதுவா? அது நான் என் கடமையை தானே செஞ்சேன் என்று அன்று நடந்ததை தன் மனக்கண் முன் கொண்டு வந்தான். கோவிலில் அனைவரும் சாமி கும்பிட்டு அமர்ந்து கொண்டிருந்த பொழுது சதாசிவத்திற்கு ஒரு போன் வந்தது. அதை எடுத்து பேசியவர் படபடப்பாக தனியே சென்றார். அதை கவனித்த பாரதி அவரின் பின்னாலேயே சென்றான். அங்கு வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து வாட்ட சாட்டமாய் நின்ற ஒருவரிடம் சதாசிவம் கெஞ்சலாய் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் பேசுவது எதுவும் கேட்காததால் அவர்கள் அருகில் சென்றான். என்ன மாமா, ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மாப்ள, நீங்க போங்க, நான் வரேன் என்றார். நீங்க தான் அந்த மாப்பிள்ளையா தம்பி? கல்யாணத்துக்கு அது வேணும் இது வேணும் சீர் சனத்தை வாங்குறீங்க. பாவம், அதுக்கப்புறம் பொண்ணை பெத்தவங்க படுற கஷ்டத்தை யோசிக்கவே மாட்டீங்களா? தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவருக்கு எதுவும் தெரியாது. மாப்பிள, நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேன். மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார், என்னாச்சு? என்ன விஷயம்? தெளிவா சொல்லுங்க என்றான் பாரதி.
அதான் தம்பி, உங்க அம்மா கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி திடீர்னு கார் வேணும்னு சொன்னாங்க. அப்போதைக்கு ஐயா கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட வந்து நிலப்பத்திரத்தை கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாரு. எனக்கு இப்ப பணத்தை கொடுங்க, இல்லாட்டி இன்னொரு 10 லட்சத்தை சேர்த்து தரேன், அந்த நிலத்தை என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அது எங்களோட பரம்பரை இடம் தம்பி. எனக்கு பசங்க இல்லாட்டினாலும் நாளைக்கு என் பொண்ணுங்களுக்கு வர்ற மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். உன்னோட பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு இனிமே நீ இப்படி தொந்தரவு பண்ணாத. இதையேதான் 3 மாசமா சொல்றீங்க, ஆனா இன்னும் கொடுத்த பாடு இல்ல. எனக்கு கொடுக்கற வட்டி காசை விட உங்க சம்பளம் கம்மி. எதுக்கு இந்த வேலை? பேசாம எனக்கே கொடுக்க வேண்டியது தானே. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க உங்க மாமனாருக்கு என்றான் பாரதியிடம். இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. உங்களுக்கு தேவை பணம், அது இன்னும் 4 நாள்ல உங்களுக்கு வந்து சேரும். இனிமே இவரை இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போங்க என்றான் பாரதி. உன்னை நம்பி போற, 4 நாள்ல பணம் வரலன்னா 5வது நாள் பத்திரத்தோட வருவேன், கையெழுத்து போட்டு கொடுங்க என்று மிரட்டும் தோணியில் சொல்லிவிட்டு சென்று விட்டார் அந்த மனிதன். மாமா, எனக்கு என்ன நடந்ததுன்னு புரியுது. நீங்க தான் கார் வாங்கலல்ல, அந்த பணத்தை அவனுக்கு திரும்ப கொடுத்துருக்கலாம்ல. இல்ல மாப்ள, நாங்க ரம்யாவுக்கு 50 பவுண்ட் நகை தான் வச்சிருந்தோம். ஆனா அந்த அம்மா என் பையனுக்கு வர்ற பொண்ணு 100 பவுண்ட் நகை போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற ஒரு இடத்துல பணத்தை வாங்கி அவளுக்கு நகை எடுத்திருந்தோம். அங்க வட்டி ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த பணத்தை அங்க கொடுத்துட்டோம். இவனுக்கு இப்ப என் நிலத்து மேல கண்ணா இருக்கு. அதுக்குதான் எதையோ காரணம் சொல்லி என்கிட்ட இருந்து புடுங்க பாக்குறான். சரி மாமா, அந்த நகையெல்லாம் இருக்கும்ல, அத வச்சாவது கொடுத்துருக்கலாம்ல. இல்ல மாப்பிள்ள, அந்த மனசாட்சியே இல்லாத மிருகங்களுக்கு நான் அவ்வளவு செய்யணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சும் நான் எதுவும் செய்யலனா அது நல்லா இருக்காது. அது ரம்யாவுக்கு வாங்கினது, அவளுக்கு தான் சொந்தம். நான் நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக உங்க பொண்ணுக்கு நீங்க நகை கொடுக்கறீங்கன்னா தயவு செஞ்சு அது வேண்டாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அவளை நான் கல்யாணம் பண்ணேன். இப்பவும் நான் அப்படியே தான் இருக்கேன். அவதான் என் வாழ்க்கையில நீங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து. அவளுக்கு ஈடா நீங்க எவ்வளவு நகையும் பணமும் செஞ்சாலும் அது ஈடாகாது. ஒண்ணு அந்த நகையை வித்துட்டு அந்த ஆளுக்கு பணத்தை கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் பணம் தரேன், அதை வாங்கிக்கோங்க. இல்ல மாப்பிள்ள, சம்பந்தம் பண்ணவங்க கிட்ட பணம் வாங்குறது அவ்வளவு நல்லா இருக்காது. தெரியும் மாமா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. அதனால தான் நகைய விற்க சொன்னேன். இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம், நகைய பேங்க்ல வைங்க, அது போக மீத பணத்தை நான் கடனா தரேன். எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. அத போல உங்களால எப்ப நகைய திருப்ப முடியுதோ திருப்பி உங்க பொண்ணுங்க 2 பேத்துக்கும் நீங்க தாராளமா கொடுத்துக்கோங்க. அதுல நான் தலையிடவே மாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க அந்த தோட்டம் என் மருமகன்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு. அப்போ எனக்கும் அதுல உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம். என்னோட சொத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் பணம் தரேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க என்றான். அதற்கு மேல் மறுக்க முடியாதவராய், சரி மாப்பிள்ள, நான் பொங்கல் லீவு முடிஞ்ச உடனே போய் நகையை வச்சுட்டு மீதம் எவ்வளோ காசு தேவைன்னு உங்களுக்கு சொல்றேன், நீங்க அனுப்பி வைங்க, அந்த கடன்காரனுக்கு கொடுத்துடலாம் என்றார். ஆனா சம்மந்திக்கிட்டையும் இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடணும் என்றார். பாகம் 70. பாரதியை காணாது தேடி வந்த ரம்யா இவை அனைத்தையும் கேட்டுவிட்டாள். தன் அப்பாவின் முன் இப்பொழுது சென்றால் அவருக்கு தர்ம சங்கடமாகி விடும் என்று எண்ணி அமைதியாக சென்றாள். அன்று இரவு சதாசிவமும் செண்பகமும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். சந்திரனும் சிவகாமியும் அவர்கள் அருகில் வந்தனர்.
சம்பந்தி, பாரதி எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஒரு பொண்ணு கொண்டு வர்ற நகையும் சீரும் தான் அந்த மாப்பிள்ளையையும் குடும்பத்தையும் சமுதாயத்துல பெரிய ஆளா காட்டும்னு நினைக்கிற குடும்பம் நாங்க இல்ல. நாங்களே தேடி இருந்தாலும் ரம்யா மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அவ எங்க மருமக இல்ல, மக. மொத்த பணத்தையும் பாரதியே கொடுத்துடுவான். ஆனா அதுக்கு உங்க தன்மானம் ஒத்துக்காது. அதனால தான் நகை வச்சது போக மிச்ச பணத்தை தரேன்னு சொல்லியிருக்கான். இதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவன் பார்த்தத நான் பார்த்திருந்தாலும் இதேதான் செஞ்சிருப்பேன் என்றார் சந்திரன். இன்னும் 3 வருஷத்துல என்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துடும். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் என்றார் சதாசிவம். அண்ணா, இப்பதான் சொன்னேன் எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா உதவ மாட்டாளா? அது மாதிரி நினைச்சுக்கோங்க என்றார் சிவகாமி. அன்று நடந்ததை நினைத்த பாரதி, ஓஹோ, உங்க அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்காகத்தான் நீயா வாண்டடா வந்து கட்டி புடிச்சு முத்தந்தரியா? அவனை முறைத்த ரம்யா, 4 நாளா தனியா உட்கார்ந்து பேச கூட முடியலையேன்னு வந்த உடனே ஆசையா கட்டி பிடிச்சா அதுக்கு இப்படி ஒரு காரணம் வைக்கிறியா? இதே நீ செஞ்சா அது லவ், நான் செஞ்சா ஏதாவது ரீசன் இருக்குன்னு அர்த்தமா? ஏய், சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். உடனே மூஞ்சிய தூக்காத. அதனால என்ன, இன்னைக்கு விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். டிரைவ் பண்ணது டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஏன், நானும் தான் உன்னோடு வந்தேன், எனக்கும் தான் ஃப்ரெஷ் ஆகணும். வா, 2 பேரும் சேர்ந்து போலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். ஐயோ, இது ஏன் பொண்டாட்டி தானா? நான் ஏதாவது செஞ்சாலே வேண்டாம் மாமான்னு சினுங்குவா. இப்ப என்னன்னா நீயே இழுத்துட்டு போற? சரி, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ இருந்துக்கோ, நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரேன் என்று சென்றவளை, ஐயோ பாரதி, உனக்கு சனி உன் வாயில தாண்டா என்று தலையில் அடித்துக் கொண்டவன், பிளீஸ் பிளீஸ் ஸ்ரீ, நானும் வரேன் என்று அவள் பின்னாலேயே ஓடினான். தங்களை சுத்தப்படுத்திவிட்டு வெளியில் வந்த பாரதி, தினமும் 2 பேரும் இப்படியே குளிச்சா தண்ணீரை சேமிக்கலாம்ல, ஏன்னா இப்ப எல்லாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா ரம்யா என்றான் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு. தண்ணி சேமிக்கிற மூஞ்சிய பாரு என்று உதட்டை சுளித்துக் கொண்டு அவள் பேச அந்த அழகில் மயங்கியவன் அவள் அருகில் வந்தான். கன்னத்திலும் கழுத்திலும் குளித்ததின் ஈரம் இன்னும் காயாமல் இருக்க அந்த நீர்த்துளிகளை தன் இதழ்களால் ஒற்றி எடுத்தான் பாரதி. அவன் மூச்சுக்காற்றின் சூட்டிலும் மீசை முடி தந்த குறுகுறுப்பிலும் அவன் சட்டையை எடுத்து பிடித்து இறுக்கி அணைத்துக் கொண்டாள் ரம்யா. தன்னவளின் தாபத்தை தீர்க்கும் தேவனாய் மாறியவன் அவளை பூக்குவியலாய் அள்ளி கட்டிலில் கிடத்தினான். 4 நாட்களின் பிரிவை அந்த ஒற்றை இரவில் தீர்த்து கொண்டனர் இருவரும். நாட்கள் அதன் போக்கில் சென்றன. தினமும் ரம்யா நித்யாவிடம் பேசும் பொழுதெல்லாம் எதேச்சியாக வருவது போல் வந்து விடுவான் ரவி. ஒரு முறையாவது அவளிடம் பேசி விடுவான். இதை கவனித்த ரம்யா, கொழுந்தனாரே, நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் அவளுக்கு எதுவும் புரியாது. உண்மையிலேயே அவ மனசு குழந்தை மாதிரி தான் என்றாள். சரி அண்ணி, அவ நம்பர எனக்கு கொடுங்க, நான் தினமும் மெசேஜ் பண்றேன். அப்புறம் தெரியும் அவ குழந்தையா இல்ல குமரையான்னு என்றான் நக்கலாக. ஏன், என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லிவிட்டு சென்றவனையே சிரித்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் ரம்யா. பாக் 70. பாரதியை காணாது
தேடி வந்த ரம்யா இவை அனைத்தையும் கேட்டுவிட்டாள். தன் அப்பாவின் முன் இப்பொழுது சென்றால் அவருக்கு தர்ம சங்கடமாகி விடும் என்று எண்ணி அமைதியாக சென்றாள். அன்று இரவு சதாசிவமும் செண்பகமும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். சந்திரனும் சிவகாமியும் அவர்கள் அருகில் வந்தனர். சமந்தி, பாரதி எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஒரு பொண்ணு கொண்டு வர்ற நகையும் சீரும் தான் அந்த மாப்பிள்ளையையும் குடும்பத்தையும் சமுதாயத்துல பெரிய ஆளா காட்டும்னு நினைக்கிற குடும்பம் நாங்க இல்ல. நாங்களே தேடி இருந்தாலும் ரம்யா மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அவ எங்க மருமக இல்ல, மக. மொத்த பணத்தையும் பாரதியை கொடுத்துடுவான். ஆனா அதுக்கு உங்க தன்மானம் ஒத்துக்காது. அதனால தான் நகை வச்சத போக மிச்ச பணத்தை தரேன்னு சொல்லியிருக்கான். இதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவன் பார்த்தத நான் பார்த்திருந்தாலும் இதேதான் செஞ்சிருப்பேன் என்றார் சந்திரன். இன்னும் 3 வருஷத்துல என்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துடும். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் என்றார் சதாசிவம். அண்ணா, இப்பதான் சொன்னேன் எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா உதவ மாட்டாளா? அது மாதிரி நினைச்சுக்கோங்க என்றார் சிவகாமி. அன்று நடந்ததை நினைத்த பாரதி, ஓஹோ, உங்க அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்காகத்தான் நீயா வாண்டடா வந்து கட்டி புடிச்சு முத்தம் தரியா? அவனை முறைத்த ரம்யா, 4 நாளா தனியா உட்கார்ந்து பேச கூட முடியலேன்னு வந்த உடனே ஆசையா கட்டி பிடிச்சா அதுக்கு இப்படி ஒரு காரணம் வைக்கிறியா? இதே நீ செஞ்சா அது லவ், நான் செஞ்சா ஏதாவது ரீசன் இருக்குன்னு அர்த்தமா? ஏய், சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். உடனே மூஞ்சிய தூக்காத. அதனால என்ன, இன்னைக்கு விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். டிரைவ் பண்ணது டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஏன், நானும் தான் உன்னோடு வந்தேன், எனக்கும் தான் ஃப்ரெஷ் ஆகணும். வா, 2 பேரும் சேர்ந்து போலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சென்றாள். ஐயோ, இது ஏன் பொண்டாட்டி தானா? நான் ஏதாவது செஞ்சாலே வேண்டாம் மாமான்னு சினுங்குவா. இப்ப என்னன்னா நீயே இழுத்துட்டு போற? சரி, உனக்கு கஷ்டமா இருந்தா நீ இருந்துக்கோ, நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரேன் என்று சென்றவளை, ஐயோ பாரதி, உனக்கு சனி உன் வாயில தாண்டா என்று தலையில் அடித்து கொண்டவன், பிளீஸ் பிளீஸ் ஸ்ரீ, நானும் வரேன் என்று அவள் பின்னாலேயே ஓடினான். தங்களை சுத்தப்படுத்தி விட்டு வெளியில் வந்த பாரதி, தினமும் 2 பேரும் இப்படியே குளிச்சா தண்ணீரை சேமிக்கலாம்ல, ஏன்னா இப்ப எல்லாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா ரம்யா என்றான் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு. தண்ணி சேமிக்கிற மூஞ்சிய பாரு என்று உதட்டை சுளித்துக் கொண்டு அவள் பேச அந்த அழகில் மயங்கியவன் அவள் அருகில் வந்தான். கன்னத்திலும் கழுத்திலும் குளித்ததன் ஈரம் இன்னும் காயாமல் இருக்க அந்த நீர்த்துளிகளை தன் இதழ்களால் ஒற்றி எடுத்தான் பாரதி. அவன் மூச்சுக்காற்றின் சூட்டிலும் மீசை முடி தந்த குறுகுறுப்பிலும் அவன் சட்டையை எடுத்து பிடித்து இறுக்கி அணைத்துக் கொண்டாள் ரம்யா. தன்னவளின் தாபத்தை தீர்க்கும் தேவனாய் மாறியவன் அவளை பூக்குவியலாய் அள்ளி கட்டிலில் கிடத்தினான். 4 நாட்களின் பிரிவை அந்த ஒற்றை இரவில் தீர்த்து கொண்டனர் இருவரும். நாட்கள் அதன் போக்கில் சென்றன. தினமும் ரம்யா நித்யாவிடம் பேசும் பொழுதெல்லாம் எதேச்சியாக வருவது போல் வந்து விடுவான் ரவி. ஒரு முறையாவது அவளிடம் பேசி விடுவான். இதை கவனித்த ரம்யா, கொழுந்தனாரே, நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் அவளுக்கு எதுவும் புரியாது. உண்மையிலேயே அவ மனசு குழந்தை மாதிரி தான் என்றாள். சரி அண்ணி, அவ நம்பர எனக்கு கொடுங்க, நான் தினமும் மெசேஜ் பண்றேன். அப்புறம் தெரியும் அவ குழந்தையா இல்ல
குமரையானு என்றான் நக்கலாக. ஏன், என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லிவிட்டு சென்றவனையே சிரித்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் ரம்யா. 71. அடுத்து வந்த நாட்களில் நித்யாவிடம் நெருங்கி பழகி இருந்தான் ரவி. தினமும் குட் மார்னிங் சொல்வதில் இருந்து குட் நைட் சொல்வது வரை ஒரு 10 மெசேஜாவது அனுப்பிவிடுவான். தினமும் ஒரு முறை பேசவும் செய்தான். இதனால் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் இருந்தது. முதலில் சாதாரணமாக மெசேஜ் அனுப்பியவன் பின்பு கவிதைகளாக அனுப்ப ஆரம்பித்தான். நாளாக காதல் கவிதைகளை அனுப்ப ஆரம்பித்திருந்தான். அன்றும் அப்படிதான். அவன் மெசேஜ் செய்து கொண்டிருந்த பொழுது ரம்யா வந்தாள். அண்ணி வாங்க, உங்ககிட்ட தான் பேசலான்னு நினைச்சேன். என்னமோ அன்னைக்கு உங்க தங்கச்சிய குழந்தைன்னு சொன்னீங்களே, இங்க உட்காருங்க என்று அவளுக்கு அவன் அனுப்பிய மெசேஜ் அனைத்தையும் எடுத்து காட்டினான். பாத்தீங்களா, எவ்வளவு ரொமான்டிக்கா அவ்வளவும் காதல் கவிதைகளா அனுப்பி இருக்கேன். ஆனா அவ அதுக்கு என்ன திட்டவே இல்ல. கால் பண்ணி பேசும்போது கூட இத பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. அப்போ அவளுக்கும் மனசுல இல்லாம நான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் நான் ஏன் பண்றேங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப சொல்லுங்க, உங்க தங்கச்சி என்ன ஒன்னும் தெரியாத பாப்பாவா? இப்பவும் சொல்றேன் ரவி, அவ சின்ன பொண்ணுதான். நீ இவ்ளோ மெசேஜ் அனுப்பியிருக்கியே, ஒருவேளை அவளுக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஒன்னு கேட்டிருப்பா, அப்படிதானே? அண்ணி சமாளிக்காதீங்க. நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? அர்த்தம் புரிஞ்சு அத அமைதியா சந்தோஷமா ஏத்துக்கிட்டான்னு கூட நினைக்கலாம்ல. இல்ல, நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. நித்யா அந்த அளவுக்கெல்லாம் தெளிவான பொண்ணு கிடையாது என்றாள் ரம்யா தீர்க்கமாக. ஓகே அண்ணி, இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இருங்க என்று அவளுக்கு கால் செய்தான். போனை எடுத்ததும் ஸ்பீக்கரில் போட்டவன் முதலில் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு, நித்யா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சற்றும் தாமதியாது நித்யாவும் ஐ லவ் யூ என்றாள். முதலில் அதிர்ந்தது ரவிதான். என்ன சொன்ன என்றான் அதிர்ச்சி மாறாமல். ஐ லவ் யூன்னு சொன்ன என்றாள் அவளும் இயல்பாக. உடனே ஓகே சொல்லிட்ட என்றான். ஆமா, எங்க பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, ரம்யா, கவி, திவி, ஆதிய கூட நான் லவ் பண்றேன். இப்ப உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ லவ் யூ என்றாள் சாதாரணமாக. இதை கேட்டு கழுக்கென்று சிரித்த ரம்யாவிடம் கையை நீட்டி அமைதியாக இருக்குமாறு சொல்லிவிட்டு, நித்யா அதெல்லாம் வேற, நான் கேக்குறது வேற. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? அப்படின்னா என்ன? நீ என்ன சின்ன தம்பி படத்துல வர்ற பிரபுவா? கல்யாணம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்கு என்றான் எரிச்சலாக. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இத பத்தி எல்லாம் பேசாதீங்க, எனக்கெல்லாம் அத பத்தி தெரியாது என்றாள். ஏன் உனக்கு தெரியாதா? உங்க பெரியம்மா, பெரியப்பா, உங்க அத்தை, மாமா, எங்க அண்ணா, உங்க அக்காவும் பண்ணிட்டாங்களே, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். இதுக்கு மேல உனக்கு தெளிவா சொல்லணும்னா ஏதாவது அசிங்கமா வாயில வந்துரும், பாத்துக்கோ என்றான் கோபமாக. எதுக்கு இப்படி திட்டுறீங்க என்று அழுவது போல் கூறவும், அச்சோ ரொம்ப கோபப்பட்டோமோ என்று நினைத்தவன், சரி சரி அழாத. இவ்வளோ நாளும் நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினேன், அதெல்லாம் பார்த்து உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஏன் தோணல? எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்குள்ள
இவ்ளோ திறமை இருக்கான்னு நானே எவ்வளவு நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உன்னை நினைச்சு உனக்காகவே நானே எழுதி அனுப்பியது. இன்னும் உனக்கு புரியலையா? நிஜமா எனக்கு புரியல சின்ன மாமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க, அது மாதிரி நீங்களும் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன் என்றாள். இதற்கு மேல் இவளிடம் பேசுவதே வேஸ்ட் என்று நினைத்தவன், சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று காலை கட் செய்தான். அவனை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்தாள் ரம்யா. என்ன ரவி, நான் தான் சொன்னேன்ல, அவ இன்னும் மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு, நீ என்ன பண்ணாலும் அவளுக்கு புரியாதுன்னு. இப்ப பாத்தியா, ப்ரூவ் பண்ணிட்டா என்றாள். ஐயா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க தங்கச்சிக்கும் ஒரு கும்பிடு. அவளை 9 வயசு குழந்தை மாதிரி பண்றத நிப்பாட்டிட்டு அவளுக்கு 19 வயசு ஆயிருச்சுங்கிறத புரிய வைங்க. இப்ப நான் என்னதான் பேசினாலும் அவளுக்கு ஒன்னும் புரியாது. ஒத்துக்கிறேன், உங்க தங்கச்சி பச்சை மண்ணுன்னு என்று வராத கண்ணீரை துடைத்தவாறு சென்றான். இதை கவனித்த சிவகாமி ரம்யாவிடம் வந்தார். பாகம் 72. என்னமா ரம்யா, ரவி ஏதோ டென்ஷனா போற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா நானும் நித்யாவும் அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தோம். என்னமா சொல்ற? அப்பொழுதுதான் ரவி தன்னிடம் நித்யாவை பற்றி சொன்னதை சிவகாமியிடம் கூறினாள் ரம்யா. என் மனசுலயும் இந்த எண்ணம் இருந்துச்சுமா. அது ரொம்ப சின்ன பொண்ணு, படிச்சு முடிக்கட்டும், நாமளே கேட்கலாம்னு இருந்தேன். அவனுக்கும் இந்த ஆசை இருந்திருக்கு பாரு என்று சிரித்தார். அத்த, ரவி இத பத்தி என்கிட்ட ஊர்ல சொன்ன போதே நான் நித்யா கிட்ட பேசிட்டேன் என்று அன்று நடந்ததை சிவகாமியிடம் கூறினாள். நிதி, நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், மறைக்காம எனக்கு பதில் சொல்லு. உனக்கு ரவிய புடிச்சிருக்கா? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் புடிச்ச மாதிரி அவரையும் புடிச்சிருக்கு. என்ன பாப்பா பாப்பான்னு சொல்லி வெறுப்பேத்துறதுதான் கடுப்பாகுது. அதை விடு, அவன் இயல்பி அப்படிதான், எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு தான் இருப்பான். நான் கேக்குறது, ரவிய உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இன்னும் 2 வருஷத்துல உனக்கு படிப்பு முடிஞ்சதும் எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அப்போ நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கொழுந்தனையே கல்யாணம் பண்ணிப்பியா? அக்கா, நீ இருக்கிற வீட்டுக்கு நானும் மருமகளா வர்றது சந்தோஷம்தான். ஆனா நானா விரும்புறேன்னு நினைச்சு என்னை பத்தி எல்லாரும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? ஹே, தெரிஞ்சதுனால தாண்டி கேக்குறேன். உனக்கு சம்மதம்னா தான் நான் அடுத்து அம்மா அப்பா கிட்டயும் அத்தை மாமா கிட்டயும் பேச முடியும். அதுவும் இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சுதான். இத கூட நான் ஏன் கேக்குறேன்னா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா ரவி கிட்ட சொல்லிடுவேன். அவன் மனசுல ஆசைய வளர்த்துக்க கூடாது இல்லையா என்றாள் ரம்யா. இப்போதைக்கு எனக்கு வேற எதுலயும் கவனம் இல்ல. நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க யார கை காட்டுறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எந்த தப்பான பாதையிலையும் போக மாட்டேன் என்று கூற ரம்யாவின் மனது நிம்மதி அடைந்தது. இவை அனைத்தும் சிவகாமியிடம் சொல்லி முடித்தாள் ரம்யா. ரொம்ப சந்தோஷமா ரம்யா, அவன் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு பொறுப்பான ஆளா மாறட்டும், அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கலாம் என்றாள் சிவகாமி. அப்பொழுது ரம்யாவின் போன் அடித்தது. நித்யாதான் கால் செய்திருந்தாள். என்ன ரம்யா, உன் கொழுந்தனார் உன்கிட்ட வந்து ஏதாவது சொன்னானா? ரம்யா சிரித்தவாறே, இல்லடி, நீ பேசுறது எல்லாமே ஸ்பீக்கர்ல போட்டு நானும் தான் கேட்டேன். நீ பேச பேச அவன் முகமே மாறிடுச்சு. பாவம், ரொம்ப தான் கலாய்ச்சிட்ட. உனக்குள்ள இப்படி ஒரு நித்தி இருக்கான்னு இன்னைக்கு தாண்டி எனக்கு தெரியும். யார் வம்பு பண்ணாலும் அழுதுட்டு அமைதியா இருக்க, நீ அவனை இன்னைக்கு ஓட்டி எடுத்துட்ட.
நீதானே ரம்யா அன்னைக்கு சொன்ன ரவி என்கிட்ட சவால் வெட்டி இருக்கான், அவனை நீ படுத்துற பாட்டுல அவனே உன் தங்கச்சி குழந்தைதான்னு சொல்லி கும்பிட போடணும்னு. அதுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை வச்சு செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு இனி அவன் எனக்கு கால் அண்ட் மெசேஜ் கூட பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நித்தி, நீ வேற. இனிமேதான் அவன் உனக்கு புரிய வைக்கிறேங்கிற பேர்ல எதையாவது லூசுத்தனமா பண்ணுவான். அதனால அவன் என்ன பேசினாலும் தப்பா எடுத்துக்காத, எப்படியாவது சமாளிச்சிரு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் என்றாள் நித்யா. மற்ற விஷயங்களை பேசிவிட்டு போனை வைத்தாள் ரம்யா. அன்று இரவு பாரதியிடம் நடந்ததை கூற, அவனுக்கு நல்லா வேணும், எல்லாரையும் என்ன பாடுபடுத்துவான், இப்ப அவனை படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா என்று சிரித்தான். பசங்க ஒரு பொண்ணு கிட்ட கமிட் ஆயிட்டா அவங்க நடவடிக்கையில நிறைய மாற்றம் வந்துருது இல்ல மாமா. முதல்ல கார்த்திக், இப்ப ரவி. முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். அப்புறம் அவங்க படுத்துற பாட்டுல ஐயோ முடியலடா சாமி என்று பழைய மாதிரிக்கே வந்துருவாங்க. ஏன் மாமா, அனுபவம் பேசுதோ? ஏண்டி பொண்ணுங்கள்லாம் இப்படி இருக்கீங்க? நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது, அதுக்கு பதில் சொன்னா அதுல ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு அந்த பையனை பிராக்கெட் பண்ண வேண்டியது. பாவண்டி பசங்க. ஹலோ, அது என்ன பொண்ணுங்க? அப்ப எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசி இருக்கீங்க? உன்னை இப்ப பேச விடுறது தப்பு என்று அவளை இழுத்து அணைத்தான். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க என்று பேச பேச அவளின் இதழை தன் பக்கம் இழுத்தவன், இனிமே இந்த வாய் திறக்கவே கூடாது என்று தன் இதழால் மூடினான். மேலும் மேலும் திமிரியவளை தன் ஆண்மையில் அடக்கினான். அதற்கு மேல் முடியாதவளாக அவனுக்கு இசைந்து கொடுத்து அவனுள் அடங்கி போனாள். நாட்கள் வேகமாக ஓடியது. ஒரு விடுமுறை நாளில் வீட்டில் அனைவரும் அமர்ந்து இருக்க, நாங்க உள்ள வரலாமா என்ற சத்தம் கேட்டதும் வாசலை பார்க்க அங்கு நின்று இருந்தவர்களை கண்டு அனைவரும் அதிர்ந்தனர். பாகம் 73. நாங்க உள்ள வரலாமா என்று சத்தம் கேட்டு அனைவரும் வாசலை பார்த்தனர். ரகுவும் அவனது அம்மாவும் நின்று இருந்ததை கண்டு அனைவரும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ரம்யா சிவகாமியின் கையில் மெலிதாக அழுத்தம் கொடுக்க, உள்ள வாங்க என்றார். எதிரியாக இருந்தாலும் வீடு தேடி வந்தவர்களை வரவேற்பதுதான் நம் மரபு என்று எண்ணி சந்திரனும் வாங்க என்றார். நீங்க பேசிட்டு இருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று ரம்யா உள்ளே சென்று விட அனைவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். ரகுவின் அம்மாவே ஆரம்பித்தார். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லாம போகாம ரகுவும் என் கூட வராம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் இருந்திருக்க மாட்டோம். உங்களுடைய இழப்பு பெருசுதான். உங்க பொண்ணுக்கு செஞ்ச பாவத்தினாலோ என்னவோ என் வீட்டுக்காரர் கடைசி வரைக்கும் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்லத கண்ணுல பார்க்காமலேயே போயிட்டார். அவருக்காகவும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்றார் தலை குனிந்து. ஐயோ, இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. உங்களுடைய மனநிலைமை என்னன்னு எங்களுக்கு புரியுது. நடந்து முடிஞ்சத பத்தி பேசி இனி எதுவும் ஆக போறதில்ல. அதனால இந்த பேச்ச இதோட விட்டுருவோம் என்றார் சிவகாமி. ஆஹா, இல்லம்மா, ரொம்ப நாளா என் மனசுல அரிச்சுக்கிட்டு இருந்த விஷயம்தான். அன்னைக்கு உங்க மகனும் மருமகளும் எங்க வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
பாரதி மாதிரி ஒரு தங்கமான பையனை என் பொண்ணு இழந்துட்டான்னு வருத்தமாவும் இருந்துச்சு. என்ன பண்ண, அவளுக்கு அவங்க அப்பா புத்தி கொஞ்சம் இருக்கதான் செஞ்சது. இத்தனை நாளா கல்யாணம் வேணான்னு பிடிவாதமா இருந்தவ அன்னைக்கு ரம்யாவும் பாரதியும் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம்தான் ஒரு தெளிவான முடிவே எடுத்திருக்கா என்று அவர் நிறுத்தியதும் ரகு தொடர்ந்தான். தீபாவுக்கு கல்யாணம் பேசியிருக்கோம். இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். பத்திரிக்கைய முதலா உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்துடணும் என்று ஒரு தாம்பாளத்தில் பத்திரிக்கையை வைத்து நீட்டினான் ரகு. சந்திரனும் சிவகாமியும் எழுந்து பெற்றுக்கொண்டனர். பழச எதையும் மனசுல வச்சுக்காம குடும்பத்தோட எல்லாரும் வந்து என் பொண்ண ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு தேவை என்று கையெடுத்து கும்பிட்டார் ரகுவின் அம்மா. அந்த இடத்தில் சிறிது மௌனம் நிலவியது. ரம்யா இருவருக்கும் ஜூஸ் கொடுத்ததும் அதை குடித்துவிட்டு சிறிது நேரம் பாரதி, ரவி, ரம்யாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் ரகு. ரகுவின் அம்மா சந்திரன் சிவகாமியிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டு இருந்தார். தங்களுக்கு இடையே இருந்த இறுக்கம் குறைந்து இரு குடும்பத்தினரும் சகஜ நிலைக்கு வந்தனர். நேரம் ஆவதாக கூறி அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினர். அவர்கள் சென்றதும் மதிய உணவை சமைப்பதற்காக ரம்யாவும் சிவகாமியும் சென்றுவிட சந்திரன் ரவியிடம் அவனது புது பிசினஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பாரதிதான் ஏதோ சொல்ல முடியாத உணர்வுடன் அமர்ந்து இருந்தான். அதை கவனித்தாள் ரம்யா. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் இல்லையா, அதான் சாரு ஃபீல் ஆயிட்டார் போல என்று நினைத்து சிரித்துக் கொண்டாள். மதிய உணவை முடித்து விட்டு சிவகாமியும் சந்திரனும் சிறிது நேரம் உறங்குவதாக சென்றனர். ரவியும் கார்த்தியை பார்த்து வருவதாக சென்றுவிட பாரதி மட்டும் தனியாக சோஃபாவில் அமர்ந்து இருந்தான். அவன் அருகில் வந்த ரம்யா, என்ன மாமா ஒரே ஃபீலிங் போல என்றாள். எதுக்கு? அதான் உங்க ஆளுக்கு கல்யாணம்னு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனதுல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே. ஏண்டி நீ வேற என் வாயை கிண்டிட்டு அப்புறம் நான் ஏதாவது சொல்ல அத வச்சு என்ன கார்னர் பண்ணுவ? நான் அதையெல்லாம் யோசிக்கல. தீபா சொன்ன மாதிரியே ஒரே மாசத்துல கல்யாண பத்திரிக்கையோட வர வச்சுட்டா. ஆனா ஏதாவது அவசரப்பட்டுட்டாலோன்னு தோணுது. ஏமாமா, நீ தானே சொன்ன அவளும் கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்னு. இப்ப கல்யாணம் ஆக போகுது, ஆனா நீயே இப்படி பேசுற? ரம்யா, நீ எனக்கு கிடைச்சதாலதான் இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கையில ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி வந்த அன்னைக்கு நைட்டு நான் உன்கிட்ட பேசின பேச்சுக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா போடா நீயும் உன் குடும்பமும்னு ஓடி போயிருப்பா. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து என்னோட வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திருக்க. எனக்கு தீபா பத்தி தெரியும், கொஞ்சம் பிடிவாதக்காரி. நம்ம கிட்ட சொன்னதுக்காக அவசரப்பட்டு யாரையாவது கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருந்தானா என்ன பண்றது? அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது மாமா. அமிர்தா அக்கா என்கிட்ட பேசினாங்க. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, அவங்களோட அண்ணன் தானா. தீபாவும் முன்ன மாதிரி இல்ல, நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறா. அதுக்கு காரணம் நீங்க தான்னு அமிர்தா சொன்னாங்க. அன்னைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதலையும் அந்நியோனத்தையும் பார்த்துட்டு பாரதி மட்டும்தான் அவன் பொண்டாட்டிய லவ் பண்ணுவானா,
நானும் எனக்கு வரப்போற புருஷனை எவ்வளவு காதலிக்கிறேன்னு பாருங்கன்னு அமிர்தா கிட்டேயே பேச்சு வாக்குல தீபா சொல்லியிருக்காங்க. அப்புறம்தான் அமிர்தா அவங்க வீட்லயும் தீபா வீட்லயும் பேசி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமிர்தா எனக்கு போன் பண்ணி தீபாவுக்கு பேசி முடிச்சாச்சுன்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. இதுக்குதான் என் பொண்டாட்டி வேணுங்கிறது. உன்கிட்ட பேசினாலே எல்லா குழப்பமும் தீர்ந்துடுது ரம்யா என்று அவளை இழுத்து அணைத்தான். பாகம் 74. காதலிச்சு தன்னை விட்டுட்டு போன பொண்ணுக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிற நீதாண்டா மாமா கிரேட் என்றாள். இப்ப நீ என்ன புகழறியா இல்ல கிண்டல் பண்றியான்னு தெரியல. ஆனா இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். மாமா, நாம ஹால்ல உட்கார்ந்து இருக்கோம், பெட்ரூம்ல இல்ல. எங்க இருந்தா என்னடி, ஏன் பொண்டாட்டிடி நீ என்று தன் இரு கரங்களால் அவளை தூக்கியவாறு தங்களுடைய அறையை நோக்கி சென்றான். மாமா, பட்ட பகல்லையேவா? அப்பா அத்தையெல்லாம் இருக்காங்க, இறக்கி விடுங்க. அவள் பேச பேச தங்கள் அறைக்கு வந்து அவளை கட்டிலில் கிடத்தியவன், ஹே, எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு கூட்டிட்டு வந்த. என்ன சொல்லிட்டு எப்ப பாரு நீ இதே நினைப்போடியே இருடி என்று அவள் கன்னத்தில் இடித்தான். அவனை முறைத்தவாறு, என்ன தூக்கிட்டு நீ பார்த்த பார்வையில ஏதோ அதுக்குதான்னு நினைச்ச என்று ஒரு மாதிரியாக கூற, சரி, உன் நினைப்ப பொய்யாக்க வேண்டாம் என்று அவளை நெருங்கி வந்தவனிடம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், டயர்டா இருக்குன்னு சொன்னல, எனக்கும் தூக்கம் வருது, வா கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று அவனை அணைத்தவாறு படுத்துக்கொண்டாள். இவ்வாறு நாட்கள் அழகாக சென்றது. அன்று எப்பொழுதும் இரவு நேரம் போன் பண்ணும் நித்யா திடீர் என காலையிலேயே கால் செய்து இருந்தாள். என்னாச்சு, காலங்காத்தாலேயே போன் பண்ணிருக்கா என்று ஆன் செய்ய, அக்கா என்ற சொல்லிலேயே புரிந்து கொண்டாள். ஒண்ணு அவ சோகமா இருக்கணும், இல்ல நம்ம மேல கோபமா இருக்கணும், இல்லாட்டி எடுத்த உடனே அக்கான்னு சொல்ல மாட்டா என்று நினைத்தவள், என்னாச்சு நித்யா, காலங்கத்தாலேயே போன் பண்ணிருக்க என்று சொன்னதும் தான் தாமதம். ஓ என்று அழ ஆரம்பித்தாள். நித்யா அழுவதைக் கண்டு முதலில் பதறினாலும் பின்பு நிதானமாக, நித்தி, அழுகாம அமைதியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்றாள் ரம்யா. எல்லாம் உங்க வீட்ல இருக்கானே ரவி, அவனாலதான் வந்துச்சு. நேத்து நைட்டு என்ன பாடா படுத்திட்டான். என்ன என்று அதிர்ச்சியாய் கேட்டாள் ரம்யா. ஐயோ அக்கா, நேத்து நைட்டு 2 மணி நேரமா போன் பேசி என் காது ரெண்டும் பஞ்சர் ஆயிடுச்சு, அதத்தான் சொன்ன. போன் தானடி பேசினா, அதுக்கு ஏண்டி இப்படி அழுகுற? அன்னைக்கு நான் அவன்கிட்ட அப்படி பேசினதுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரமா எனக்கு போனே பண்ணல. நானும் இத பெருசாக்க வேண்டான்னு விட்டுட்டேன். நேத்து நைட்டு திடீர்னு கால் பண்ணி, சாரி நித்யா, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் உன்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டேன்னு சொன்னான். பரவாயில்ல விடுங்கன்னு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னை இன்னும் குழந்தையாவே நினைச்சு சின்ன பிள்ளையா வளர்த்துட்டாங்க. அதனாலதான் உனக்கு உலக நடப்பே தெரியல. காதல்னா கல்யாணம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னல. பரவாயில்ல, நானே உனக்கு சொல்லித்தரேன். முதல்ல காதலை பத்தி சொல்றேன்னு அப்ப நடிச்ச ஜெமினி கணேசன் படத்துல இருந்து இப்ப வந்த த்ருவ் விக்ரம் நடிச்ச படம் வரைக்கும்
இருக்கிற லவ் சீன் எல்லாத்தையும் சொல்லி என் காத பஞ்சர் ஆக்கிட்டான். நானும் எவ்வளவு நேரம்தான் புரியாத மாதிரியே நடிக்கிறது. எப்படியோ ஒரு வழியா என் மொபைல் சார்ஜ் தீர்ந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இதோட விட்டுட்டான்னு நினைச்சா இப்ப எந்திரிச்ச உடனே கால் பண்ணி நான் நைட்டு பேசினது எல்லாம் உன் மனசுல வச்சு யோசிச்சு பாரு. உனக்கு புரிஞ்ச உடனே என்னோட முகம்தான் உன் கண்ணுக்கு தெரியும். அதுதான் காதல். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன். அந்த ஒரு வாரத்திலேயே இந்த மாமா மேல நீ வச்சிருக்கிறது காதல்னு உனக்கு புரிஞ்சிடும். அப்புறம் கல்யாணத்தை பத்தி நான் உனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி புரிய வைக்கிறேன்னு அவன் ஏடா கூடமா ஏதாவது பேசிடுவானோன்னு பயமா இருக்கு என்றாள் நடுங்கும் குரலில். அவள் கூறியதை கேட்டவுடன் ரம்யா சத்தமாக சிரித்தாள். அக்கா, நான் எவ்வளவு கடுப்போட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ காமெடி அடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சாரி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் இந்த மாதிரிதான் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான்னு. சரி விடு, நான் அவன்கிட்ட பேசுறேன். இனிமே அவன் போன் பண்ணா நீ அட்டன் பண்ணாத, அப்புறம் அவன்கிட்ட சொல்லிக்கலாம் என்று தங்கைக்கு சில அறிவுரைகளை கூறிவிட்டு போனை வைத்தாள் ரம்யா. இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பாரதி என்னாச்சு என்றான். அவ நித்யா கூறிய அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அதை கேட்டு சிரித்த பாரதி, அவன் யாரு, ஏன் தம்பி இல்ல என்று அவள் கண்ணங்களை கிள்ளிவிட்டு சென்றான். அவர்களின் அன்றாட வேலைகளை அனைவரும் கவனிக்க அன்றைய பொழுதும் இனிதாக சென்றது. பாகம் 75. அதோ இதோ என்று தீபாவின் திருமண நாளும் வந்தது. முதலில் சிவகாமியும் சந்திரனும் வர மறுத்தனர். ரம்யாதான் அவர்களை பேசி வருவதற்கு ஒத்துக்கொள்ள வைத்தாள். அனைவரும் கிளம்பினர். எளிய ஒப்பனையில் பேரழகியாய் இருந்தாள் ரம்யா. தன்னவளை தன் கண்ணுக்குள் நிறைத்துக் கொண்டான் அவள் கணவன். மண்டபத்திற்கு சென்றதும் அவர்களை முதலில் வரவேற்றது ரகுவும் அமிர்தாவும் தான். பரஸ்பர அறிமுகத்திற்கு பிறகு அவர்கள் காலில் விழுவதற்கு குனிந்த அமிர்தாவை, வேண்டாமா, வயிற்று பிள்ளையோட கால்ல விழ வேண்டாம், நல்லா இரு என்று சிவகாமி அவர் தலையை வருடி விட்டார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்களே, சரி நீங்க போய் வர்றவங்களை கவனிங்கம்மா, நாங்க அப்படி போய் உட்கார்றோம் என்று பாரதியின் குடும்பம் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். மேடையில் நடக்கும் சடங்குகளை விழி அடக்காமல் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. என்னடி, கல்யாண பொண்ணை விட ஊ முகத்துலதான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு என்றான் பாரதி. மாமா, எனக்கு கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஆனா நம்ம கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே என்றாள் வாடிய முகத்துடன். அதுக்கு என்ன, இன்னொரு தடவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐய, இதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு செலவு பண்ண சொல்றீங்களா? பணத்தை விட என் பொண்டாட்டி ஆசை தாண்டி எனக்கு பெருசு. சரி சொல்லு, அப்படி என்னதான் கனவு கண்ட? 3 விஷயம்தான் மாமா. பெரிய மண்டபமா புடிச்சு எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்டது இல்லைன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு சாப்பாடு போடணும். இது நம்ம கல்யாணத்துல நடந்துச்சு. ஆனா என்று இழுத்தவளை என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தி கேட்டான் பாரதி. சொன்னா சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டேன்னு சொல்லு. இந்த போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். புரியல? அதான் மாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ ஷூட் பண்ணுவாங்கல்ல,
அதுக்குதான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இதெல்லாம் ஒரு ஆசையாடி என்று சிரித்தவன், சரி விடு, நாளைக்கு ஒரு ஸ்டுடியோவுக்கு போறோம். நாம விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம், ஓகேவா? அப்படி இல்ல மாமா, கழுத்துல புது தாலியோட இவன் தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கைன்னு நம்ம கண்ணுல காதலோட ஒருத்தரை பாக்குறப்ப அவங்க எடுக்கிற ஒவ்வொரு போட்டோவும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். கண்டிப்பா உன்னோட ஆசைய நிறைவேற்றிடலாம். இன்னும் ஒரு மாசத்துல நம்ம கல்யாண நாள் வருதுல்ல, அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும், ஓகேவா? நிஜமாவா மாமா? நிஜமாதான் சொல்றேன். அன்னைக்கு நடந்த கல்யாணத்துல உனக்கும் எனக்கும் சுத்தமா விருப்பம் கிடையாது. எனக்கு கூட இந்த விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீயே ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்க. நம்ம வீட்டுல இருக்கவங்கள மட்டும் வச்சு நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு மறுபடியும் நாம இன்னொரு கல்யாணம் பண்றோம். நீ ஆசைப்பட்ட மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து தள்ளுறோம் என்று அவள் தலையில் தன் தலையால் முட்டினான். சரி சரி, அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அப்புறமா பார்க்கலாம் என்று அந்த பேச்சை அத்துடன் முடித்தனர். டேய், இது கல்யாண மண்டபம், கொஞ்சம் ரொமான்ஸ நிப்பாட்டுங்க, வாங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம் என்றான் ரவி. அனைவரும் மேடை ஏறினர். அவர்களை கண்டு லேசாக புன்னகைத்தாள் தீபா. தன்னுடைய மனைவியின் தோளின் மீது கையை போட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்தான் பாரதி. அதை கண்ட தீபா தன் கணவனின் கையோடு தன் கையை கோர்த்தாள். அதை கண்ட பாரதிக்கு மட்டுமல்ல, ரகுவிற்கு கூட மனதில் ஒரு நிம்மதி பரவியது. திருமணத்தை முடித்து அனைவரும் கிளம்பினர். வரும் வழியில் ரம்யா, ரவி, உன்னோட ஆபீஸ்க்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா? அண்ணி, நீங்க வேற, நாங்களே ஒரு சின்ன ரூமை புடிச்சு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனி பெருசா டெவலப் ஆன உடனே உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன் என்றான். அதனால என்னடா, என்னோட பசங்க எப்படி தொழில் நடத்துறாங்கன்னு நாங்க பார்க்க வேண்டாமா? அண்ணனோட ஆபீஸ் பக்கத்துல தானே நீ இருக்க, வா போகலாம் என்று சிவகாமி கூற அனைவரும் சென்றனர். ரவி தான் செய்யும் வேலைகளை ஒவ்வொன்றாக ரம்யாவிடம் கூறிக்கொண்டிருக்க கார்த்தி மட்டும் அமைதியாகவே இருந்தான். என்ன கார்த்தி, இப்பெல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதே இல்ல, உனக்கு ஆள் செட் ஆனதும் இந்த அக்காவை மறந்துட்டியா என்றாள். அட நீங்க வேறக்கா, அவகிட்ட சரியா பேசியே ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது, அதனால படிக்கணும்னு சொல்லி என்கிட்ட பேசுறதே இல்ல, அதான் கடுப்பா இருக்கு என்றான். சரி சரி விடு, இன்னும் ஒரு மாசத்துல அவங்க எல்லாம் இங்க வருவாங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். கண்டிப்பா ஒரு வாரம் இங்க தங்குற மாதிரி வர சொல்றேன். அப்போ உன்னோட காதல் கதையெல்லாம் அவகிட்ட அவுத்து விடு என்றாள் ரம்யா. நிஜமாவாக்கா? ஆமா என்று பாரதியிடம் பேசியதை கூறினாள். அப்போ நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போகுதா? எனக்கு கூட மாமாவோட கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு ஏக்கமா இருந்துச்சு, இனி அது தீர்ந்துடும் என்றான். இதை கேட்ட ரவி, அப்படியா, அப்ப நித்யாவும் வருவாள என்றான் ஆர்வமாக. அவன் தலையில் கொட்டிய ரம்யா, அண்ணனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இல்ல, உனக்கு நித்யாவை பார்க்கணும்னு ஆசையா என்றாள். எல்லாமே தான் அண்ணி, அவளுக்கும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும்ல, அதான் கேட்டேன். எல்லாருமே தான் வருவாங்க, கவலைப்படாத என்று சிரித்தாள். பாகம் 76. பாரதியும் தன் மனதில் இருந்த யோசனையை சந்திரனிடமும் சிவகாமி இடமும் கூறினான். தாராளமா பண்ணலாம்பா, நம்ம வீட்லயே சிம்பிளா செஞ்சிடலாம். எனக்கு கூட உன் கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்துச்சு, அதுவும் நிறைவேறின மாதிரி இருக்கும் என்றார் சிவகாமி. சிறிது நேரத்தில் பாரதியின் அலுவலகத்திற்கு சென்றார்கள்.
சிவகாமி, எனக்கு டயர்டா இருக்குமா, நீ போய் பார்த்துட்டு வா என்று சந்திரன் தன்னுடைய ரூமில் அமர்ந்து கொண்டார். ரம்யாவை அழைத்துக் கொண்டு தன்னுடைய கேபினை நோக்கி சென்றான் பாரதி. ஊழியர்கள் அனைவரும் அவனுக்கு காலை வணக்கம் செலுத்த அனைத்தையும் ஒரு சிறு புன்னகையுடன் தலையை குனிந்து ஏற்றுக்கொண்டு கம்பீரமாய் நடக்கும் தன் கணவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. சைட் அடிச்சது போதும், எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க, கொஞ்சம் நேரா பார்த்து நட என்று அவளின் கையை பிடித்து கொண்டு நடந்தான் பாரதி. அவனின் அறைக்குள் நுழைந்ததும் அவளை தன் இருக்கையில் அமர வைத்தான். சுற்றி பார்த்தவள், பரவாயில்ல மாமா, ஆபீஸ நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க, உங்க ரூம கூட சுத்தமா வச்சிருக்கீங்களே என்றாள். உனக்கு ஒண்ணு தெரியுமா ரம்யா, இந்த ரூம்ல கிளீன் பண்றவங்கள தவிர வேற யாரையுமே உள்ள விட்டது இல்ல. இந்த 4 வருஷத்துல இங்க நான் சந்தோஷமா இருந்ததை விட அழுது கண்ணீர் விட்டதும் கோபமா இருந்த நேரம்தான் ஜாஸ்தி. அம்மா அப்பா கிட்ட பேசாம இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் வீட்ல நடக்கிறத நினைச்சு இங்க வந்து கண்ணீர் விட்டு கதறுவேன். ஆத்திரத்துல கையில கிடைக்கிற பொருட்களை எல்லாம் உடைச்சு தள்ளுவேன். அதனாலேயே யாரையும் உள்ள வர விட மாட்டேன். ஆனா இந்த 6 மாசமா தான் இந்த ரூம் என்னோட அமைதியையும் சந்தோஷத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு என்று கலங்கினான். தன்னுடைய கணவன் கலங்குவதைக் கண்டு பொறுக்காதவள் எழுந்து சென்று, மாமா, இனிமே இந்த ரூம் உங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியை மட்டும்தான் பார்க்கும் என்று அவனை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். சிறிது நேரம் கழித்து பதற்றமாய் விலகியவள், ஐயோ மாமா, ஃபுல்லா கிளாஸா இருக்கு, இங்கு நடக்கிறது எதுவும் வெளியில தெரியாதுல்ல என்றாள் பயத்துடன். இல்ல, வெளியில நடக்கிறதுதான் நமக்கு தெரியும், உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது என்றான். சிறிது நேரம் கழித்து அனைவரும் கிளம்பினர். அன்று வேலை எதுவும் இல்லாததால் தானும் சென்று வருவதாக மூர்த்தியிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் பாரதி. செல்லும் வழியிலேயே மதிய உணவை முடித்து அனைவரும் வீட்டிற்கு சென்று ஓய்வு எடுத்தனர். சாயங்கால நேரம். ரம்யா அனைவருக்கும் டீ போட்டு கொண்டிருக்க கார்த்திக் கையில் ஒரு கேக் பாக்ஸுடன் வந்தான். என்னடா திடீர்னு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க என்றான் ரவி. டேய், இன்னைக்கு அத்தையோட பிறந்த நாள்டா, எனக்கு அப்பா இப்பதான் சொன்னாரு, அதான் அத்தைக்கு கொடுக்கலாம்னு வாங்கிட்டு வந்த என்றான். அவன் உடனே மூர்த்தியும் லட்சுமியும் வந்தனர். அதை கேட்ட ரம்யா, அத்த, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, சொல்லவே இல்ல பாருங்க என்று அவரை கட்டி அணைத்தவள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றார். அனைவரும் அவருக்கு வாழ்த்து கூற மெலிதாய் சிரித்தவர், பசங்க வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கள கவனிக்கவே நேரம் சரியா இருக்கும், அதனால நான் இத பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா வருஷம் மூர்த்தி மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு எனக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்துருவான் என்று தன்னுடைய தம்பியை பாசத்துடன் பார்த்தார். முதல்ல உங்க எல்லாருடைய பிறந்த நாளையும் சொல்லுங்க, எனக்கு யாரோட பர்த்டேயும் தெரியல என்றாள் ரம்யா. அண்ணி, நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பர்த்டேயும் முடிஞ்சிச்சு, என்ன உங்க ஹஸ்பண்ட் தான் பாக்கி என்றான் ரவி. அவருக்கு என்னைக்கு பிறந்த நாள்? கட்டுன புருஷன் பிறந்த நாள் கூட உங்களுக்கு தெரியாதா என்றான் ரவி. டே சொல்லுடா பிளீஸ். அவன் ஒரு தேதியை கூறியதும், என்ன எங்க கல்யாண நாளுக்கு முதல் நாள் தான் அவரோட பிறந்த நாளா என்றாள் விழி விரித்து. என்னைக்குமே அவன் பிறந்த நாள கொண்டாடவே மாட்டான். நானும் தமிழ் கார்த்தியும் சேர்ந்துதான் அவனை கம்பல் பண்ணி கேக்க கட் பண்ண வைப்போம். இப்ப
இந்த 4 வருஷமா சுத்தமாவே மறந்துட்டான் என்றான் ரவி. சரி விடு, இந்த வருஷம் அவரோட பிறந்த நாள ஜமாச்சிடலாம் என்றாள் ரம்யா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பாரதியும் அங்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு விஷயத்தை சொன்னாள் ரம்யா. சாரிமா, இந்த வீட்டோட தலைவி நீங்க, உங்களோட பிறந்த நாள எல்லாரும் மறந்துட்டோம் என்றான். இதுல என்னடா இருக்கு, நான் இத ஒரு விஷயமாவே எடுத்துக்கல, விடு என்றார். அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டனர். சிவகாமியும் கேக்கை கட் செய்ய அந்த அழகிய தருணத்தை மொபைலில் படம் பிடித்து வைத்துக் கொண்டாள் ரம்யா. பாகம் 77. தெளிந்த நீரோடை போல் அனைவரது வாழ்க்கையும் அழகாக சென்றது. ரவி எத்தனையோ முறை நித்யாவிடம் பேச முயற்சி செய்தான். ஆனால் அவளும் போனை எடுத்த பாடில்லை. ரம்யாவிடம் கேட்டதற்கு, எக்ஸாம் வருதில்லடா, படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை பத்தி தான் தெரியுமே படிப்பாளின்னு, எனக்கு கூட இப்ப கால் பண்றது இல்ல, எதை பத்தியும் யோசிக்காத, ஃப்ரீயா விடு என்று அவனுக்கும் ஆறுதல் கூறினாள். எப்படியும் கொஞ்ச நாள்ல இங்க வருவாதானே, அப்ப பேசிக்கலாம் என்று அவன் விட்டுவிட்டான். கார்த்திக் நிலைமையும் கிட்டத்தட்ட இதேதான். அனைவரும் பாரதியின் திருமண நாளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புடன். அவர்களின் திருமண நாளுக்கு 2 நாள் முன்பு அதிகாலையில் அவசரமாக எழுந்து கிளம்பிக் கொண்டிருந்தான் பாரதி. சத்தம் கேட்டு விழித்தவள், இவ்ளோ சீக்கிரமா எங்க போற மாமா என்றாள். திருச்சியில இருக்க ஆபீஸ்ல ஆடிட்டிங் ப்ராப்ளமா, நீ வந்தாதாண்டா ஏதாவது பண்ண முடியும்னு குணா போன் பண்ணி நைட்டு சொன்னா, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்கு எப்படி நைட் ஆயிடும், எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ தூங்கு. அம்மா அப்பா கிட்டயும் சொல்லிரு, நான் இடையில அப்பாக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன் என்று கிளம்பினான். சென்றவனின் கையை பிடித்து இழுத்தவள், கண்டிப்பா இன்னைக்கு போகணுமா மாமா என்றாள். இப்படியெல்லாம் கேட்டா எனக்கு போக மனசு வருமாடி, ரொம்ப முக்கியமான வேலை, இல்லாட்டி இவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டேன். அடுத்த 2 நாள் உன் கூட தான் இருப்பேன், ஓகேவா? என்னன்னு தெரியல மாமா, நேத்துல இருந்து உடம்பு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு என்றாள். என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? அம்மாவை எழுப்பி சொல்லிட்டு போகட்டுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி சரி, முக்கியமான வேலைன்னு சொல்றீங்க, போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தாள். காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 20 முறையாவது போன் செய்திருப்பாள். அவன் பிஸியாக இருந்ததால் ஓரிரு முறை மட்டும் காலை அட்டென்ட் செய்தவன், பிஸியா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் என்று வைத்து விட்டான். அவன் தன் வேலைகளையெல்லாம் முடித்து விட்டு ரம்யாவிற்கு போன் செய்தான். என்னடி இன்னைக்கு மாமா ஞாபகம் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா? காலையில இருந்து எத்தனை தடவை கூப்பிட்டிருக்க என்றான். போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் கால் பண்றப்ப எல்லாம் பிஸியா இருக்கேன்னு வச்சுட்ட, இப்ப மட்டும் எதுக்கு கூப்பிட்ட? நிஜமா இப்பதாண்டி வேலையெல்லாம் முடிஞ்சது. குணா அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டான், போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சீக்கிரமாவே கிளம்புறேன், நான் வர்றதுக்கு எப்படியும் மிட் நைட் ஆயிடும், நீ தூங்கு. ஆமா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நீ சீக்கிரம் வந்துரு மாமா. என்னடி, ஒரு நாள் தான் உன்னை விட்டுட்டு வந்த, அதுக்குள்ள இவ்ளோ ஏங்கிருச்சா என் செல்லக்குட்டி? இன்னும் 5 மணி நேரம் பொறுத்துக்கோ, மாமா உன் முன்னாடி நிப்பேன் என்று அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு போனை வைத்தான். அவன் கூறியது போலவே நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்தான். கதவை திறந்து உள்ளே வந்தவன் அறை முழுவதும் இருட்டாக இருக்க
என்னது நைட் லேம்ப் கூட போடாம இருக்கு என்றவாறு தன் மொபைலில் டார்ச்சை ஆன் செய்ய எண்ணி எடுத்த பொழுது ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளியுடன் அவன் அருகில் வந்தாள் ரம்யா. என்னடி, நீ இன்னும் தூங்கலையா என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அவன் காதருகில் வந்தவள் ஹாப்பி பர்த்டே மாமா என்று மெழுகுவர்த்தியை அணைத்ததும் அந்த ஹாலில் எல்லா விளக்குகளும் எரிந்தன. ஹாப்பி பர்த்டே எனும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கு அவனின் ஒட்டுமொத்த குடும்பமும் நின்றிருந்தன. சிறிது நேரம் நம்ப முடியாமல் ஆச்சரியமாய் பார்த்தவன், நீங்க எல்லாம் எப்படி, நாளைக்கு தானே வரதா இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி வந்தீங்க என்றான். என்ன பண்றது ப்ரோ, உங்க வைஃப் தான் எப்படியும் நாளைக்கு வர போறீங்க, அதுக்கு இன்னைக்கு நைட்டே கிளம்பி வாங்க, என்னோட வீட்டுக்காரருக்கு பர்த்டே, அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னான், அதனாலதான் எல்லாரும் உடனே வந்துட்டோம் என்றான் ஆதி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் என் பிறந்த நாளை எல்லாம் பெருசா கொண்டாடுறதே இல்ல. இந்த வருஷம் இப்படி ஒரு ஏற்பாட பண்ணி இருப்பான்னு நினைக்கவே இல்ல என்று சிரித்தான். ஏண்டா, இது உனக்கே ஓவரா இல்ல? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் நான், கார்த்தி, தமிழ் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்போம். அப்ப எல்லாம் எங்களை திட்டுவ. ஆனா இன்னைக்கு உன் பொண்டாட்டி உனக்கு செஞ்ச உடனே அது மட்டும் ஸ்பெஷலா தெரியுதா என்றான் கோபமாக ரவி. சரி சரி, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு வேற நிறைய வேலை இருக்கு, அதனால எல்லாரும் போய் தூங்குங்க என்றார் சந்திரன். வழக்கம் போல கவிதாவும் திவ்யாவும் சிவகாமியின் ரூமுக்கு செல்ல, நான் மட்டும் தனியா தூங்கணுமா, என்னையும் கூட்டிட்டு போக மாட்டீங்களா அத்த என்றாள் சிவகாமியிடம் நித்யா. நீ இல்லாமலா, வாடா தங்கம் என்று சிவகாமி அவளையும் அழைத்து சென்றார். பாரதி முதலில் தங்கள் அறைக்கு சென்றுவிட ரம்யா அனைவருக்கும் தேவையானதை எடுத்து கொடுத்துவிட்டு அவன் பின்னால் வந்தாள். பின்னாலிருந்து அவளை அணைத்தவாறு அவள் கழுத்தில் தன் தாடையை வைத்து அழுத்தியவன், என் பொண்டாட்டிக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு என்றான். என்னன்னு தெரியல மாமா, காலையில இருந்து உங்களோட நினைப்பு ஜாஸ்தியா இருந்தது, அதுக்கான காரணம் என்னன்னு புரியல, அதான் உங்க பிறந்த நாளுக்கு எல்லாரும் இங்க வர வைக்கணும்னு தோணுச்சு, வர வச்சிட்டேன். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வேலை இருக்கும், நீ இப்படி திடீர்னு அவங்கள வர சொல்லிருக்கியே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நாளைக்கு காலையில கிளம்பி வர்றதா இருந்தாங்க, நான் தான் எப்படியும் நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில கிளம்ப போறீங்க, அதுக்கு இப்பவே கிளம்பி வந்து நைட்டு இங்கேயே தூங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இதுல அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என்றாள். சரி, மாமனுக்கு பிறந்தநாள் பரிசா என்ன தரப்போற? பாகம் 78. சரி, மாமனுக்கு பிறந்தநாள் பரிசா என்ன தரப்போற என்றான் பாரதி. உங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன் மாமா, ஆனா அது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் நீங்க 9 மாசம் வெயிட் பண்ணணும் என்றாள். அவள் சொல்லுவது புரியாமல், அப்படி என்ன கிஃப்ட் 9 மாசம் கழிச்சு கொடுக்க போற என்றான். அவன் கட்டிலில் அமர்ந்திருக்க மெதுவாக எழுந்து அவன் முன்னால் நின்று அவனின் கையை எடுத்து தன் வயிற்றில் வைத்தாள். ஏதோ புரிந்தவனாய் கண்களை விரித்து தலையசைக்க அவளும், ஆமா, நீங்க அப்பாவாக போறீங்க என்றாள் நாணத்துடன். அவள் கூறியதை கேட்டவுடன் தன் கண்களில் நீர் பனிக்க எழுந்தவன் அவளை தன் இரு கைகளால் அள்ளிக்கொண்டான். நிஜமாவாடா? ஆமா மாமா, நான் சொன்னேன்ல,
நேத்து இருந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு அப்புறம்தான் பீரியட்ஸ் டேட் தள்ளி போனது தெரிஞ்சது. அதான் காலையில நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நானே மெடிக்கல்ல பிரெக்னன்சி கார்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதனாலதான் காலையில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த போன்ல சொல்லக்கூடாது, உங்க கண்ணை பார்த்து நேரா சொல்லணும். உங்களுடைய பிறந்தநாள் பரிசா இத கொடுக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் என் மனச கட்டுப்படுத்த முடியல. அதான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு விஷயத்த எதுவும் சொல்லாமலே வச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா, என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்திருக்க என்று அவளை இறக்கி விட்டு அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் வயிற்றில் முத்தமிட்டாள். பாருடா, பாப்பா வரப்போகுதுன்னு சொன்ன உடனே முத்தம் எல்லாம் அங்க போகுது என்றாள் பொய் கோபத்துடன். எத்தனை பாப்பா வந்தாலும் நீ தாண்டி என் முதல் குழந்தை, உனக்கு இல்லாததா என்று அவள் முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தாள். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? இல்ல மாமா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். காலையில முதல் வேலையா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். உங்க அம்மா அப்பா மாமா எல்லாரும் வந்திருக்கப்பவே இந்த விஷயத்த சொன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று தான் பிறந்த தினத்தன்று தனக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தியால் மனம் நிறைந்தவன் தன் மனைவியை கட்டி அணைத்தவாறே உறங்கினான் பாரதி. காலை கதிரவன் தன் ஒளியை அழகாக பரப்ப அன்றைய காலை பொழுது அழகாக விடிந்தது. நேற்றைய இரவு விழித்ததன் பலனாக இன்று அனைவரும் தாமதமாக எழுந்தனர். பாரதியும் ரம்யாவும் கிளம்பிக் கொண்டிருந்தனர். ரம்யா, வீட்ல ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்ல வேண்டாம், என்னமோ ஏதோன்னு பயந்துடுவாங்க. போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த விஷயத்த சொல்லலாம், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க என்றாள். இருவரும் வந்தவர்கள் சிவகாமியிடம், அம்மா நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம் என்றான் பாரதி. என்னப்பா இது இவ்ளோ காலையிலேயே? சரி சாப்பிட்டு போங்க என்று இருவருக்கும் உணவை எடுத்து வைத்தார் சிவகாமி. சாப்பிட்டு முடித்தவர்கள், அம்மா நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம் என்று கிளம்பினார். சிறிது நேரம் கழித்து சந்திரன், மூர்த்தி, லட்சுமி, சிவகாமி நால்வரும் கிளம்பினர். எங்க சம்பந்தி கிளம்பிட்டீங்க என்றார் சதாசிவம். நாளைக்கு கல்யாணத்துக்கு புரோகிதர் கொஞ்சம் பொருட்களை வாங்க சொன்னாரு, அதோட துணிமணி வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரலாம்னு கிளம்புறோம். நீங்க நேத்து நைட்டு டிராவல் பண்ணி வந்து டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க என்றார் சந்திரன். அதனால என்ன, எங்க பொண்ணு கல்யாண வேலைய எங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க என்றார் மருது. ஆமா, எல்லாரும் கிளம்புனா ஆளுக்கு ஒரு வேலைய பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் என்றாள் செண்பகம். அவர்கள் சொல்வதும் சரி எனப்பட அனைவரும் கிளம்பினர். இங்கு ஆதி, ரவி, கார்த்தி மூவருக்கும் தான் சந்தோஷமாகி விட்டது. அப்பாடா, நம்ம ஆளோட தனியா பேச கொஞ்சம் டைம் கிடைச்சது என்று அனைவரும் நினைத்துக் கொண்டனர். வெளியே சென்ற சிவகாமி உள்ளே வந்தவர், டேய் ரவி, சும்மா உட்கார்ந்து மொபைல நோண்டாம எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணி வைங்க, வந்து அலங்காரம் பண்ணலாம், நாங்க இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவோம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அத்த அவசரம் இல்ல, பொறுமையா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றான் கார்த்தி.